பெங்களூர் மகாலட்சுமி லே அவுட் பகுதியை சேர்ந்தவர் வந்து ஸ்ரீதேவி. இவங்க வந்து பாத்தீங்கன்னா, அந்த பகுதியில வந்து மழலையர் பள்ளிக்கூடம் வந்து நடத்திட்டு வர்றாங்க. ஸோ இப்படிப்பட்ட நேரத்துல 2023ல தொழிலதிபர் ராகேஷ் வந்து தன்னுடைய மகன வந்து அங்க வந்து சேர்க்கிறாரு. அவங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்பு ஏற்படுது. ஸோ அந்த பெண் வந்து என்னன்னா, ஸ்ரீதேவின்ற அந்த பெண் வந்து அவர்ட்ட பேசி ஒரு 4 லட்சம் வந்து கடன கேட்கறாங்க. ஸோ இவரும் வந்து குடுக்குறாங்க. ஸோ டெய்லி வந்து பையன வந்து கூட்டிட்டு போறது. ஸோ இந்த மாரிலாம் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்பு ஏற்பட்டு 4 லட்சம் குடுத்துடுறாங்க. ஸோ அதுக்கடுத்து வேலை வந்து மளமளன்னு நடக்குது. ஸோ இப்படிதான் போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்படி ஒரு ஸ்டேஜ்ல வந்து 2024ல வந்து தொழிலதிபர் ராகேஷ் வந்து அந்த பொண்ணுட்ட வந்து மணியை வந்து திருப்பி கேட்கிறாரு. அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, நீங்களும் இதுல ஒரு பார்ட்னர் அப்படின்னு சொல்லுது. ஸோ இவரும் வந்து நம்பிடுறாரு. ஸோ இப்படிதான் போகுது. இவங்களுக்குள்ள என்னன்னா, யங் ஏஜ்னால இவங்களுக்குள்ள வந்து ஒரு என்னன்னா ஒரு தொடர்பு ஏற்படுது. அதாவது வீட்டுக்கு தெரியாம தனியா தங்குறது. இந்த பெண்ணுக்கு வந்து என்னன்னா, தொழிலதிபர் ராகேஷ் வந்து செல்போன் கொடுக்குறாரு, சிம் கார்டு கொடுக்குறாரு. ஸோ இப்படி வந்து என்னன்னா தேவைகள் வந்து வச்சிருக்காரு. வீட்டுக்கு தெரியாம நடக்குது. இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல வந்து இந்த ஸ்ரீதேவின்ற பொண்ணுக்கு வந்து இன்னொரு கள்ளக்காதலன் இருக்காருன்ற விஷயம் வந்து இவருக்கு தெரிஞ்சு என்னன்னா, அந்த பெண்ணிட்ட போய் சண்டையிடுறாரு, முறையிடுறாரு. ஸோ அந்த பெண்ணுடைய வந்து செல்போனை வந்து உடைச்சு எறிகிறாரு, சிம் கார்டை வந்து உடைச்சிட்டு போயிடுறாரு. ஸோ என்னன்னா இவங்களுக்குள்ள வந்து ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஏற்படுது. ஸோ என்னன்னா, இது ஒரு ஸ்டேஜ்ல வந்து என்னன்னா, இப்படியே போய்க்கிட்டே இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல ஸ்ரீதேவின்ற பெண் வந்து தொழிலதிபர் ராகேஷோட மனைவியுடைய நம்பரை வந்து வாங்கி வந்து பையனோட சர்டிபிகேட் இருக்கு, ராகேஷ் சாரை வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். ஸோ ராகேஷ் வந்து போயிருக்காரு. ஸோ போய் வந்து என்னன்னா, அங்க வந்து என்னன்னா முட்டல், மோதல், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வாக்குவாதம் ஆயிருக்கு. அப்போ வந்து இந்த பணத்தை பத்தி கேட்டிருக்காரு. அப்போ வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு முத்தத்துக்கு வந்து 50,000, கிட்டத்தட்ட நீ 4 லட்சம் வந்து கொடுத்துருக்க. இந்த 4 லட்சத்துக்கு முத்தத்துக்கு வந்து கடன் சரியா போச்சு. நீ மேலும் வந்து என்னன்னா 15 லட்சம் கொடுக்கணும், நீ தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் வந்து டென்ஷன் ஆயிருக்காரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா, அந்த பெண்ணுடைய காதலனும் ரவுடி சாகர்னு சொல்லி இன்னொருத்தனும் இருக்காங்க. ஸோ அப்போ என்னன்னா, இவரால் வந்து ஒன்றும் செய்யல. அவரை வந்து என்னன்னா கார்ல போட்டு வச்சு மிரட்டி அவர் வந்து 1 கோடி கொடுக்கணும், இல்லைன்னா வந்து உன்னுடைய விஷயத்தை எல்லாத்தையும் லீக் அவுட் பண்ணிடுவோம், உன்னுடைய சொந்தக்காரங்கள்ட்ட சொல்லிடுவோம் அப்படின்னு வந்து அவனை வந்து மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வந்து என்னன்னா ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. அவர் வந்து என்னன்னா என்னால் அவ்வளோலாம் முடியாது அப்படிலாம் சொன்னார். லாஸ்ட் வந்து 1,90 லட்சத்தை வந்து வாங்கிட்டு அவரை வந்து அப்ப விட்டுருக்காங்க. இருந்தாலும் வந்து இந்த டார்ச்சர் வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவரால் அந்த டார்ச்சரை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாம வந்து சைபர் கிரைம்ல வந்து சொல்லிட்டாரு. ஸோ இமிடியேட்டா வந்து என்னன்னா சைபர் கிரைம் வந்து அதை வந்து கவனத்துல கருத்துட்டு இந்த 3 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா விசாரணை வந்து இன்னும் நடந்துகிட்டு இருக்கு.